ஹலோ கைஸ், வெல்கம் டு சிவர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோன்னு எனக்கே தெரில. வாங்க போக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. ஏன் டயம் என்ன உன் டைம்? மணி என்னாச்சு? வாட்சிய கட்டலப்பா. வாட்ச் இல்லன்னா என்ன மீனை பார்த்து மணி சொல்லு. மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்? வாட்சை பார்த்து எப்படி மணி சொல்லுவேன்? அது முள்ளு இருக்கு. இதுலயே முள்ளு இருக்குல்ல? ஐயோ, சனியை கடவுட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி வேறு வருது. எல்லா ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? பட்டாசுலாம் ஆகிட்டிங்களா? எல்லாம் தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. யாரும் கையில் காலில் எல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுருக்கானா சேஃபாக பட்டாசு அடிங்க. சேஃபாக தீபாவளியெல்லாம் கொண்டாடுங்க. இதில் ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கும் தெரியாது. வீடியோ எடுத்தால் தான் போடணும். எடிட்டிங் வேலை வேறு போயிட்டுருக்கு. அதனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, வீடியோ லேட்டாக தான் வரும். நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஒன்று பிஸ்கட் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ போட்டேன். அது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் அது டெலிட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி சப்பாத்தி வீடியோன்னு ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதுவும் பிளாக் ஆகிடுச்சு. அதையும் டெலீட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனாலேயே கொஞ்சம் வீடியோலாம் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எந்த வீடியோ எடுத்தாலும் காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்து நானும் கண்டென்ட் இருந்தோன்னா யோசிச்சு எடுத்து போடுறேன். நல்லா இருக்கான்னு தெரில. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருத்திக்க பார்க்குறேன் முடிஞ்ச. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஐ வேறு வருது. ரோக்கோ இறங்குறாங்க. அதாவது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வராங்க ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கையிலேயே இப்போ கில்லை கேப்டனாக போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கில்லு கேப்டன்சியாக போட்டது பார்த்தீங்கன்னா ஓகே தான். இருந்தாலும் விராட் கோலி ரோஹித் சர்மா இருக்கையில் கில்லை போட்டது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏற்றுக்க முடியல. பரவாயில்ல, பார்ப்போம் இந்த ஓடியே எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். These brothers my guys, know that we fly, know that they ride or die.